நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். வந்தே மாதரம், சமஸ்கிருதம், பெங்காலி. வந்தே மாதரம் என்பது இந்தியாவின் தேசிய பாடல் ஆகும். இது அன்னை நாட்டை ஒரு தெய்வமாக உருவகப்படுத்தி அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு துதி ஆகும். அதன் பாடல் வரிகள், பொருள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் பற்றிய விரிவான கண்ணோட்டம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பொருள் மற்றும் பாடல் வரிகள். இத்தலைப்பு தாயே உன்னை வணங்குகிறேன் அல்லது தாயே உன்னை போற்றுகிறேன் என்று பொருள்படும். இப்பாடல் சமஸ்கிருதம் மற்றும் பெங்காலி கலவையில் முதலில் எழுதப்பட்டது. அதிகாரப்பூர்வ தேசிய பாடலாக உள்ள முதல் 2 பத்திகள் இந்திய நாட்டின் அழகையும் வளத்தையும் விவரிக்கின்றன. ஆங்கில மொழிபெயர்ப்பு ஸ்ரீ அரவிந்தர். தாயே உன்னை வணங்குகிறேன். ஓடும் நதிகளின் செழுமையுடன், தோட்டங்களின் ஒளிமிகுந்த பளபளப்புடன், இன்பம் தரும் தென்றலின் குழுமையுடன், கருமையான வயல்கள் அசைய சக்தி வாய்ந்த தாயே, சுதந்திர தாயே, நில ஒளியின் கனவுகளின் மகிமையுடன் உன் கிளைகளின் மீதும் கம்பீரமான நதிகளின் மீதும் பூத்த மரங்களால் சூழப்பட்டு அமைதி தரும் தாயே, மென்மையாகவும் இனிமையாகவும் சிரிக்கிறாய். தாயே, உன் பாதங்களை நான் முத்தமிடுகிறேன். இனிய மெல்லிய குரலே, தாயே உன்னை வணங்குகிறேன். வரலாற்று பின்னணி. ஆசிரியர். இப்பாடல் பெங்காலி கவிஞரும் நாவலாசிரியருமான பங்கிம் சந்திர சட்டர்ஜி, சட்டோபாத்தியாய என்றும் உச்சரிக்கப்படுகிறது, என்பவரால் எழுதப்பட்டது. மூலம். இது 1770களில் எழுதப்பட்டு பின்னர் அவரது 1882ஆம் ஆண்டு நாவலான ஆனந்த மடம், பேரின்ப மடம் என்பதில் சேர்க்கப்பட்டது. இசையமைப்பு. இப்பாடல் முதன்முதலில் 1996ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வில் ரவீந்திரநாத் தாகூரால் அரசியல் ரீதியாக பாடப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் பங்கு. வந்தே மாதரம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முழக்கமாக மாறியது. வங்காள பிரிவினைக்கு எதிரான ஸ்வதேசி இயக்கத்தின் போது இச்சொல் எதிர்ப்பின் ஒரு முழக்கமாக மாறியது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்பாடலை பாடுவதையும் இம்முழக்கத்தை பொது இடங்களில் எழுப்புவதையும் தடை செய்தது. இதனால் பல ஆர்வலர்கள் தடையை மீறியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். இது இந்திய கொடியின் முதல் பதிப்புக்கு உத்வேகம் அளித்தது, கல்கத்தா கொடிக்கு. அதில் வந்தே மாதரம் தேவநாகரி எழுத்துருவில் எழுதப்பட்டிருந்தது. தேசிய பாடல் அந்தஸ்து. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24 அன்று இந்திய அரசியலமைப்பு சபை வந்தே மாதரம் பாடலை அதிகாரப்பூர்வமாக தேசிய பாடலாக ஏற்றுக்கொண்டது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேசிய கீதமான ஜனகணமன பாடலுக்கு இணையாக இதுவும் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஏன் இது தேசிய பாடல், தேசிய கீதம் அல்ல? ஜனகணமன தேசிய கீதம் ஆகும். அரசு விழாக்கள் மற்றும் சர்வதேச பிரதிநிதித்துவத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. வந்தே மாதரம் தேசிய பாடல் ஆகும். சுதந்திர போராட்டத்தில் அதன் வரலாற்று பங்கிற்காக மதிக்கப்படுகிறது. இது மதசாற்றற்றதாக இருப்பதை உறுதி செய்ய முதல் 2 பத்திகள் மட்டுமே தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஏனெனில் அசல் பாடலின் பித்தைய பத்திகளில் அன்னை நாட்டை துர்கா மற்றும் லக்ஷ்மி போன்ற ஹிந்து தெய்வங்களுடன் ஒப்பிடும் வெளிப்படையான மத உருவங்கள் உள்ளன.